ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வார ராசி பலன்களை காணலாம். 3/2/2025 முதல் 9/2/2025 வரை காண ஒரு வார ராசி பலன்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராசி மற்றும் 2, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரமாக இருக்கின்றது. வார தொடக்கத்திலேயே ஒரு சில செலவுகள் ஏற்பட்ட போதும் வார முடிவிலே எதிர்பாராத தனவரவு மன மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான வாரம். கூட்டு தொழிலிலே நல்ல வாய்ப்புகள் லாபங்கள் வரக்கூடிய நல்ல வாரமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான வாரம். ஏதோ ஒரு விதத்திலே தேவையான உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை. நினைத்த காரியம் நடக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவய வசி. இந்த மந்திரத்தை இந்த வாரம் சொல்லிக்கொண்டே இருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11, 12ஆம் இடம் ராசி மற்றும் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற வாரம். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். அதேபோல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற வாரம். பரிகாரம் என்று பார்த்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதேபோல் அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தும் துர்காய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அதாவது 8 மற்றும் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10, 11, 12ஆம் இடம் மற்றும் ராசியிலே சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கின்றது. வார தொடக்கத்திலே அற்புதமான பலன்கள் உண்டாகும். வேலை செய்யும் அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல மரியாதை கூடும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற வாரம். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வோடு இடமாற்றமும் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. முடியும் என்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வார மத்தியிலே சுபவிரயங்கள் உண்டாகலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய என்று அந்த சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்கள் அடங்கியது கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11 மற்றும் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். வார தொடக்கத்திலே மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். வார முடிவிலே
சுப விரயங்கள் உண்டாகலாம். நல்லவர்களுடைய உதவி உங்களுக்கு தக்க சமயத்திலே கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற வாரம் இந்த வாரம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற வாரம். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாரம். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபட்டு கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 மற்றும் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு கடன் பிரச்சனை உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வார இறுதியிலே அதிக அளவு நன்மைகள் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் கைகூடும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன். நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியது கன்னிராசி. உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களிலே சஞ்சரிக்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். வார தொடக்கத்திலேயே சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறுகின்ற வாரம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பண வரவு உண்டாகும். வார மத்தியிலே சந்திராஷ்டமம் வருவதால் வேலையிலே அலைச்சல் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வார முடிவிலே அற்புதமான பலன்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. எதிலும் வெற்றிகள் உண்டாகின்ற வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் கைகூடுகின்ற வாரம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற வாரம். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வார மத்தியிலே சந்திராஷ்டமம் வருவதால் சந்திராஷ்டம நாட்களிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். வார முடிவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவே இருக்கின்றது. பரிகாரங்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை. நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியை நமக. இதனை பரிகாரமாக செய்து கொண்டே இருங்கள். இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வளமாகும் வாழ்வு. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம்,
அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் அடங்கியது விருச்சிக ராசி. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு நல்ல வாரம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. வார இறுதியிலே தொழிலிலே மாற்றம் செய்வீர்கள். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு கட்டும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. வார இறுதியிலே சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அகத்தீசாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் அடங்கியது தனுசு ராசி. உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாகின்ற வாரம். பணப்பற்றாக்குறை தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற வாரம் இந்த வாரம். மனக்குழப்பங்கள் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் ஒன்று சுலபமாக முடியும். இந்த வாரம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடை நீங்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வாசுதேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் அடங்கியது மகர ராசி. உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு நல்ல வாரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற வாரம். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய அற்புதமான வாரம். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் இந்த வாரத்திலே. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற வாரம். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற வாரம். வார இறுதியிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை. நினைத்த காரியம் நடக்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் அடங்கியது கும்பராசி. உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 மற்றும் 5ஆம் பாதங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற வாரம் இந்த வாரம். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை இந்த வாரத்திலே ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்லதே நடக்கும்.
மீன ராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி ரேவதி அமைந்தது இந்த மீன ராசி. உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதேபோல் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் 2, 3, 4ஆம் பாதங்களிலே அதேபோல் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் 2, 3, 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு வரும். வீடு கட்டும் யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற வாரம். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற வாரம் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்மதேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நேயர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமாக அமைய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.